செக் மோசடி வழக்கில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார் நடிகர் பவர் ஸ்டார். முழுவரங்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கியிருக்கலாம். சோனைமுத்தன் வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி சோனைமுத்தன். வணக்கம். அதாவது நடிகர் பவர் ஸ்டார் மீது செக் மோசடி வழக்கில் நீதிமன்றத்தில் பல முறை இந்த வழக்கில் ஆஜராகாதனால பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் இன்று தற்போது ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிருக்காரு. திரைப்பட நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தை அடுத்த தேவிப்பட்டினத்தை சேர்ந்த முனியசாமி என்பவரிடம் இறால் பண்ணை அமைப்பதற்காக தொழிற்கடன் ரூபாய் 15 கோடி வாங்கி தருவதாக, அதுவும் குறைந்த வட்டியில் வாங்கி தருவதாக கூறியிருக்கிறார். இவர் அதற்காக தனக்கு டாக்குமெண்டேஷன் சார்ஜாக, அதாவது அந்த ஆவணங்களுக்காக ரூபாய் 15 லட்சம் தர வேண்டும் என்று தந்தால் நான் உடனடியாக கடன் வாங்கி தருவதாக கூறியிருக்கிறார். இதனால் இறால் பண்ணை அதிபர் முனியசாமி கடன் பெற வேண்டும் என்பதற்காக அவரிடம் ரூபாய் 15 லட்சத்தை வழங்கியுள்ளார். ஆனால் கடந்த 2020 ஆண்டு இந்த 15 லட்சத்தை வழங்கியுள்ளார். இதுவரை அவர் லோன் வாங்கி தராதனால சீனிவாசன் ஏமாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில தன்னுடைய 15 லட்சத்தை பணத்தை திருப்பி தருமாறு இறால் பண்ணை அதிபர் முனியசாமி பவர் ஸ்டார் சீனிவாசனிடம் தொடர்ந்து வற்புறுத்தி வந்ததாக தெரிகிறது. இதனால் பவர் ஸ்டார் காசோலை ஒன்றை அவரிடம் கொடுத்துள்ளார். அந்த காசோலையை முனியசாமி வங்கியில் செலுத்திய போது பணம் இல்லாமல் திரும்பி வந்துள்ளது. உடனடியாக இவர் ஏமாற்றப்பட்டோம் என்பதை அறிந்து அந்த செக் மோசடி வழக்கு ராமநாதபுரம் JM1 நீதிமன்றத்தில் அந்த முனியசாமி செக் மோசடி வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கில் பல முறை பவர் ஸ்டார் சீனிவாசன் ஆஜராகாமல் தொடர்ந்து ஏமாற்றி வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில கடந்த 27/10/2023 நீதிமன்றத்தில் உடனடியாக ஆஜராக வேண்டும் என்று பிடிவாரண்டும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இன்று காலை அதாவது சினிமா நடிகர் பவர் ஸ்டார் இந்த செக் மோசடி வழக்கில் பிடிவாரண்டை ரத்து செய்யும்படி கேட்டு தற்போது JM1 நீதிமன்றத்தில் நீதிபதி நிலவேசரன் முன்னிலையில் ஆஜராக இருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.